கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜீசஸ் மை லைஃப் பெண்டேகோஸ்தே சபையின் சார்பு உங்களை அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கடன் செல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி பயத்தோடு கர்த்தாவே இந்த நாளில் கூட என்னுடைய பேசுவீராகன்னு சொல்லி எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்தமிழ் நல்ல பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உடைய குமாரன் இயேசு நாமத்தை நோக்கி பார்க்கிறோம். தப்பனே வார்த்தை ஜீவன் வல்லமையுள்ள வெளிப்பட செய்வதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சபையோடு கதாவே இதை கேட்கிற ஜனங்களோடு ஆன்லைனில் டிவி சேனலில் மூலமாக பார்க்கிற ஜனங்களோடு என்ன பேசித்தமாக இருக்கிறோம் அதை பேசும்படியாக செபிக்கிறோம். கத்தாவே நீ பேசுவீராக. அப்போ அதே போல கத்தாவே ஸ்தோத்திர வசந்த போராடுகள் எல்லாம் அந்தகார கிரிகள் இயேசுவின் நாமத்தை விலகுவதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை 30 60 மலன் கொடுக்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். அடிமை சில மறைத்துக் கொள்ளுங்க. நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர வசந்தை வாசிப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் காலையிலும் நம்மோடு கூட ஜெபத்தை குறித்து சில காரியங்களை பேச கேட்டோம். என் ஜெபம் கேட்கப்படுமா என்பதை குறித்து காலையில் தியானிக்கும் கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆறுதலிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஜெபத்தை குறித்து நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து பேசும்படியாக பரிசுத்த உதவி செய்வதற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஆமென். ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன்னு கேட்டால் ஜெபம் என்பது ஒரு ஆவிக்குரியவனுக்கு ஒரு முதுகெலும்பு இல்லாமல் இருந்தால் அவன் வாழ்க்கைக்கு ஒரு ஃபவுண்டேஷன். எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அவன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். எந்த மனுஷன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார் என்பது அடையாளம். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு சிம்டம்ஸ் நடக்கும். சிம்டம்ஸ் அதான் ஜெபம். அந்த மனுஷனுக்குள்ளால் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும். ஜெபிப்பார்கள் அவர்கள். அப்போ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கையிலே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுமே. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காத மனுஷனால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ, எந்த சபை ஜெபிக்கப்படுகிறதோ, எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஜெபம் என்று சொன்னால் ஒரு யுத்தம். ஒரு யுத்தம். ஆமென். ஜெபிக்கிற யாரு கேட்டால் ஒரு யுத்த புருஷன். அல்லேலூயா. ஒரு யுத்த வீரன், வீராங்கனை. அப்போ நாம் ஜெபிக்கிறவர்கள் எவ்வளவாய் போராடி ஜெபிப்போமோ அவ்வளவாய் சத்துரு மேற்கொள்ள முடியும். நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனபடியில் தான் வேதம் நமக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. காலையில் கூட சொன்னேன், ஆமென். பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது கூட தானியேல், அதே போல் எலியா, அதே போல் நம்ம ஷாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோ, ஆமென், அப்படி அநேகர் ஜெபித்தார்கள். யாக்கோபு ஜெபித்தார்கள். யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஜெபித்தார்களோ அவரை கர்த்தர் உயர்த்தினார். ஆனபடியால் ஜெபம் மிக முக்கியம். புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது நமக்கு மாதிரிகையாய் யாரு? நம்முடைய அருமைநாதர் இயேசுவே நமக்கு மாதிரியாய் இருக்கிறார். அவர் எல்லா வேளையிலும் ஜெபிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஜெபம் என்பதே பிள்ளையே மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் பரலோகத்தில் இருந்து, தெய்வத்திடம் இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தால் நாம் செய்ய வேண்டிய தியாகம் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த மனுஷன் ஜெபிப்பானோ அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஆமென். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த நம்மோடு கூட ஜெபத்தை குறித்து 2 காரியங்கள், ஏன் நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசுவாராக. ஒன்று தனிப்பட்ட மனுஷனுடைய ஜெபம், தனி ஜெபம். ஆமென். இன்னொன்று கூட்டு ஜெபம் அல்லது குடும்ப ஜெபம். 2 காரியங்கள் குறித்து பரிசுத்த ஆவி நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். தனி ஜெபம், ஒரு தனிப்பட்ட மனுஷன். நான் சொன்னேன், நான் தனிப்பட்ட மனுஷன், நான் எனக்குள்ள ஜெபிக்க வாஞ்சை,
நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் புரிந்து கொள்ள வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வர போகுது என்பது அடையாளம். அப்போ தனிப்பட்ட மனுஷன் கட்டாயம் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ தனிமை ஜெபம் என்பது சாதாரணப்பட்டதல்ல, அது பெரிய காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை உண்டு. ஏதோ கடமைக்கு வேண்டி 5 நிமிஷம் ஜெபிக்கிற கடமை ஜெபத்தை பற்றி நான் பேசல. ஆமென். ஒரு பயத்துக்குரிய ஜெபம் உண்டு, ஒரு 5 நிமிஷம் ஜெபம். நான் சொல்லியிருக்கேன் அநேக முறை. ஆமென். ஸ்தோத்திரம். செல்வங்க யாத்திரை பண்ணும்போது, விமானத்தில் யாத்திரை பண்ணும்போது, வாகனத்தில் யாத்திரை செய்யும்போது ஜெபம் பண்ணி போவாங்க. ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்க, டிரைவரை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். வண்டிகை வீலெல்லாம் பாதுகாத்துக்கொள், காற்றெல்லாம் இருக்கட்டு. ஃப்ளைட் யாத்திரை பண்ணால் சொல்லுவாங்க, ஆண்டவரே விமானத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நின்று போகாமல் இருக்க உதவி செய்யுங்க. ஆமென். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. ஏன்? பயத்துக்குரிய ஜெபம் அது. ஹல்லேலூயா. ஆமென். அதிலும் சிலவங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ண போனா, ஆமென், அதுவரை நின்று ஜெபிக்கிறவங்க முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி போவாங்க. ஆண்டவரே நல்ல ரிப்போர்ட்டு கிடைக்கட்டும், என்ன ரிப்போர்ட்டு? நல்ல ரிப்போர்ட்டு கிடைக்கட்டும் சொல்லி பயத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. ஹல்லேலூயா. அதை பற்றி நான் சொல்ல வரல, அதெல்லாம் ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்பது ஒரு மனுஷனுடைய, நான் சொன்னேன், முதுகெலும்பாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். தானியேலை குறித்து சொல்லப்பட்ட இடைவிடாமல் ஆராதித்த, ஆமென், ஜெபித்த தேவனை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நேரத்துக்கு அல்ல, ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போகும்போது, அல்லது முக்கியமான டெஸ்ட் பண்ண போகும்போது, அல்லது எக்ஸாம் எழுத போகும்போது ஜெபிக்கிற ஒரு, ஆமென், ஸ்தோத்திரம், கடமை ஜெபம். அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய பவுண்டேஷனை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், ஒரு மனுஷனுடைய பவுண்டேஷன் சரியாக இருக்குமே ஆனால், ஜெப வாழ்க்கை சரியாக இருக்குமே ஆனால், அவனை இந்த உலகம் அசைக்க முடியாது, பாவம் அசைக்க முடியாது, பிரச்சனை அவன் அசைக்க முடியாது. ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நான் தான் காலையில் சொன்னேன், எத்தனை சிங்கங்கள் எழும்பினாலும் ஜெபிக்கிறவனால் வாய் கட்டப்பட முடியும். ஆமென். ஜெபிக்கிறதுக்கு விரோதமாக எத்தனை தீச்சூளைகள் எழும்பினாலும் தீச்சூளைக்குள்ள இயேசு இறங்கி வருவார். ஜெபிக்கிற விரோதமாக எத்தனை சத்துருகள் எழும்பினாலும், எத்தனை ராஜாக்கள் எழும்பினாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. காரணம், ஜெபிக்கிற மனுஷனை எடுத்தது அல்ல, கர்த்தரும் ஜெயிக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் துணையாய் இருப்பார். இனி ஒரு காரியம் சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க. ஜெபிக்கிறவர்கள், ஆமென், ஜெபம் சொன்னா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணக்கூடியதான் ஜெபம். நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே ஒரு கனெக்ஷன் தான் ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ புரிந்து கொள்ளுங்க, தெய்வத்தோட கனெக்டா இருக்க வேண்டுமே ஆனால் எப்பவும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தனிப்பட்ட ஜெபம், தனிமையான ஜெபம் கவனித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிற வசனத்தை மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23 வாசி. எல்லா வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மேத்யூ சாப்டர் 14 வெர்ஸ் 23. எல்லா வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை பாருங்க. நான் தான் சொன்னேன், நமக்கு மாதிரி யாரு? நமக்கு மாதிரி யாரு? இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமென், ஒரு யங்ஸ்டேஜ் பையனை கேட்டால் சொல்லுவான், உனக்கு மாதிரி யாரப்பா? ஆமென், ஸ்தோத்திர, ஒரு விஞ்ஞானியை சொல்லுவான், எல்லாம் இருந்தால் ஒரு நடிகரை சொல்லுவான், அல்ல ஒரு அரசியல்வாதியை சொல்லுவான். ஆனால் நமக்கு மாதிரி ஒரே ஒருவர் தான் உண்டு, இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு நமக்காய் வாழ்ந்து காட்டினவர், நமக்கு மாதிரியா இருக்கிறவர். பாருங்க, அவர் செய்த காரியத்தை வாசிக்கும் போது, அவர் தனிமையா இருக்கும் போது தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையா இருந்து ஜெபம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நம்ம கற்றுக் கொடுத்த காரியத்தை கவனித்துக் கொள்ளுங்க. தனிமையா இருக்கும்போது இயேசு ஒரு மலை மேல் ஏறி அங்கே ஜெபம் பண்ணுகிறாரு, ஜெபிக்கிறாரு. ஏன் என்று கேட்டால், அவன் ஜெபித்தாதான் என்ன செய்ய முடியும்? அநேக ஜனங்களை விடுவிக்க முடியும். ஜெபித்தால் தான் தேவ வல்லமையை, இனியும் வல்லமையை வெளிப்படுத்த முடியும். ஜெபித்தால் தான் தெய்வத்தோடு கூட பேசினால் தான் தன்னுடைய தேவ திட்டத்தை செய்ய முடியும் என்பதை இயேசு அறிந்தபடியால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க 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 தனிமையா ஜெபிக்க அவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டார். அல்லேலூயா. ஆமென். கவனித்து பாருங்க, அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அது மட்டுமல்ல, வாசிங்க அடுத்த வாசனம், மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 வாசிக்கும் போது அவர் அதிகாலையில் எழும்பி, ஆமென், வாசிங்க வேகமாய். மார்க்கு சுவிசேஷம் 1:35 வாசிப்போமாக. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் எத்தனை மணிக்கு? எப்போ? அதிகாலையில் இருட்டோட எழுந்து. அதிகாலையில இருட்டோட. அப்படி எத்தனை மணி இருக்கலாம்? 7:30 மணி, 8 மணி, 9 மணியா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா.
நம்ம எப்போ ஆமென் தூக்கமே இல்லாதபடிக்கு புரண்டு படுத்துட்டு மீண்டும் எனி டைம் ஆமென் ஸ்தோத்திரம் போதும் என்கிற ஒரு நிலைமை வரும். அப்போ ஏதேசம் சூரியன் உதிக்க இல்லை, பாதிட்டு வந்துருக்கும். ஆமென் 11 மணி அளவு வந்துடும், 11க்கும் 12 இடையில வந்துடும். அப்போ தான் நம்முடைய காலை எழும்பும். ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அப்படி இல்லை பாருங்க. அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திலே போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதிகாலை எழும்பி தனிமையை போய் ஜெபிக்கிறார். தேவ பிள்ளையை தனிமையான ஒரு ஜெபம், தனிமையான ஒரு ஜெபம். அவர் பாருங்க தனிமையா ஜெபிக்கும் ஒரு இடத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறாரு. தனிமையா போய் ஒரு இடத்துல அங்கே தனியா ஜெபம் பண்ணுகிறாரு. நான் தான் சொன்னேன், பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம இருக்கிற ஃப்ளாட்டில் இருக்கிற வீட்டில் தனிமையா ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்தை செலக்ட் பண்ணி வைக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போது அந்த இடத்துல போய் முழங்கால் படி போட்டு ஜெபிக்க வேண்டும். ஒரு ஸ்தோத்திரம் பாயோ அல்லது ஒரு முசலை வாங்கி போட்டுக் கொள்ளுங்க. ஒரு ஸ்தோத்திரம் ஷீட் வாங்கி போட்டுட்டு அதில் உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜெபிக்க வேண்டும். எப்பெல்லாம் ஃப்ரீயா இருமோ ஸ்தோத்திரம் போய் ஜெபிக்க வேண்டும். மத்தியானமா கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும், மாலையா ஜெபிக்க வேண்டும், காலையில் எழும்பின உடனே இருட்டோட வந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் இருக்குமே ஆனால் உங்களை பிசாசு அசைக்க முடியாது, உலகம் உங்களை அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கை இருக்குமே தேவ பிள்ளையே, நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடம் இருக்க வேண்டும், தனியா ஒரு ஜெபம். இயேசு பாருங்க அதிகாலை இருட்டோட எழும்பி ஒரு இடத்துல அங்க தனியா ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நம்ம மாதிரி காட்டி கொடுத்திருக்கிறாரு. அதிகாலை எழும்பி இருட்டோடு எழும்பி ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கத்தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆமென். குறைந்தது நான் எப்போ சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஒரு நாள் குறைந்த 1 மணிக்கூறாவது காலையில் ஜெபிக்காம இருந்தா அவங்க வாழ்க்கையில ஜெயத்தை பார்க்க முடியாது. ஆமென். குறைந்தது 1 மணிக்கூறாவது ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியமும் ஸ்தோத்திரம். ஆமென். வேலை செய்யக்கூடியவர்கள் அரை நேர ஊழியம் செய்கிறவங்க ஒரு நாள் 2 மணிக்கூறாவது ஜெபிக்க வேண்டும். முழு நேர ஊழியம் செய்கிறவங்க 4 மணிக்கூறாவது ஜெபிக்க வேண்டும் தினம். ஹல்லேலூயா. என்ன எப்போ ஊழியர் மீட்டிங் ஊழியர் கொடுகையிலையும் நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய ஜீசஸ் மை மினிஸ்ட்ரியில் முழு நேர ஊழியக்காரங்க 4 மணிக்கூர் இங்கே ஜெபிக்க வேண்டும். 4 மணிக்கூர் நீ ஜெபம் பண்ணாதான் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமென். பாட்டை ஊழியம் செய்கிறோம் நான் சொல்லுவேன், நீங்கள் தினம் 2 மணிக்கூறாவது ஜெபிக்க வேண்டும். 2 மணிக்கூறாவது ஜெபித்தாதான் கர்த்தருக்கு ஏதாவது செய்ய முடியும். பிள்ளைகளே, விசுவாசிக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன், தினம் 1 மணிக்கூறாவது முழங்கால நிற்காமல் இருந்தால் கர்த்தருக்காய் சாதிக்க முடியாது, சாத்தானை மேற்கொள்ள முடியாது. ஆனபடியால் தினம் காலையில் எழும்பி 1 மணிக்கூறாவது இயேசு பாருங்க இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துல போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கொண்டால் நாம் இந்த உலகத்திலே ஜெயமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரம் தேவையில்லாத சங்கீதத்தில் கேட்ட போல தேவையில்லாத மனுஷன் போயிட்டு நம்ம கிறுக்க மாட்டோம், தேவையில்லா மனுஷனை போயிட்டு அப்படி இப்படி சொல்லி புலம்பிட்டு இருக்க மாட்டோம். ஸ்தோத்திரம் ஒரு தேவையா ஒரு விஷயம் வந்துட்டா நேர் எங்க போவோம், முழங்கால மடக்கு இடத்துல போவோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இடத்தை தேடி போவோம். காரணம் என்ன, எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு வேண்டி மறுபடி கொடுப்பார். சங்கீதக்காரன் சொன்னது போல ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமி உண்டாக்குற கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கிற விசுவாசம் எனக்குள் வந்து கொண்டிருக்கும். சத்தமாட்டு. ஹல்லேலூயா. தனிமை ஜெபம் என்பது சாதாரணப்பட்டதல்ல, மிக முக்கியமான ஒரு தனிமை ஜெபம். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவை கூட பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39 வாசிக்கும் போது 26:39 வாசிக்கும் போது அங்கே இயேசு தனிமையா இருந்து ஜெபிக்கிறத கவனிக்க முடிகிறது. மத்தேயு 26 போய் ஆமென் முகங்குப்புற விழுந்து ஆமென் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆமென் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க அதே 42 வசனம் கூட வாசிக்கும் போது அவர் மறுபடி 2ஆம் தரம் போய் என்ன செய்றாரு, பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மீண்டும் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி 3 முறை பாருங்க. 44 வாசிக்கும் போது கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா.
சத்தமே ஹல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசு மீண்டும் மீண்டும் மீண்டுமா ஜெபிக்கிறார். கவனித்து பாருங்க. இயேசுவே அப்படி ஜெபிக்கிறாருன்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஜெபிக்கணும் யோசித்து பாருங்க. அப்படிதான் இல்லையா? இயேசுவே அப்படி ஜெபிக்கிற அற்புதங்களையும் விடுதலையையும் மரித்தோர் எழுப்ப செய்யக்கூடிய சர்வவல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறவர் அப்படி ஜெபித்தாருன்னு சொன்னா நம்ம எவ்வளவு ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஆனபடி அதே பிள்ளையை புரிந்து கொள்ளுங்க. எவ்வளவாய் ஜெபிப்பீங்களோ அவ்வளவாய் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். இயேசு மாதிரி காட்டி கொடுத்தாரு ஜெபத்தை குறித்து. எவ்வளவு ஜெபிக்க வேண்டும் என்று எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கம் வருதான் போய் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க இயேசு ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூழ்நிலை மோசம் வரப்போகிறது. அவன் பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். ஆனாலும் ஹல்லேலூயா அவர் ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று 3 முறை விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணினார் இயேசு. ஹல்லேலூயா. தனிமை ஜெபம் என்பது சொன்னால் அது சாதாரணப்பட்டதல்ல, அது அசாதாரணமான காரியத்தை கொண்டு வரக்கூடியது. ஹல்லேலூயா. தனிமை ஜெபம் எல்லாருக்கும் வேணும். தனிமையை நீங்கள் அவன் ஸ்தோத்திரம் சபையில் வந்து ஜெபம் பண்ணணும் பாஸ்டர், அப்புறம் ப்ரேயர் செல்ல போய் ப்ரேயர் பண்ணணும், ஏரியா ப்ரேயர் பண்ணணும், அப்புறம் ஸ்தோத்திரம் குடும்பத்தில் ப்ரேயர் பண்ணணும். அதெல்லாம் தனிமை ஜெபத்தில் வரவே வராது. அல்லேலூயா. தனிமை பர்சனல் ப்ரேயர், என்னுடைய தனிப்பட்ட ஜெபம், நானும் தெய்வம் கனெக்ஷன், எனக்கு தெய்வத்துக்குள்ள ஒரு கனெக்ஷன். ஆமென் ஸ்தோத்திரம். தெய்வத்தோடு சேர்ந்து சார்ஜ் வரக்கூடியதான் ஜெப வாழ்க்கை. அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் இயேசுவோடு பிதாவோடு கூட நாம் பேசி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்க தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம், எப்படி ஜெபிக்க, ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கூர் ஜெபிக்கிறோம் என்று கணக்கு பார்த்தா மிக துக்கமாக இருக்கும். ஆமென். மிக துக்கமாக இருக்கு. கடந்த நாட்களில் ஒரு சகோதரனை கேட்டேன், நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணான்னு சொன்னால் மறந்துட்டேன் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணன்னு கேட்டபோது மறந்துட்டேன் ஜெபிப்பதற்கு. ஆமென். யோசித்து பாருங்க, மறந்துட்டேன். ஆமென். நான் சாப்பாடை மறந்து இல்லை, சாப்பாடை மறக்க முடியாது. ஆமென். 3 நேரம் 5 நேரம் என்ன செய்வோம், நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் ஜெபம் என்பது ஆமென் ஸ்தோத்திரம் மறந்துட்டேன். எவ்வளவு விசுவாசி, ஆமென் சாதா விசுவாசியில் பல வருஷ விசுவாசியான மனுஷன் வெட்கக்கேடு. நீ விசுவாசி நிலைமை அப்படிதான் மறந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லி நாம ஜெபத்தை விட தள்ளி போடுகிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவேனால் பிசாஸ் நம்மை ஆளுகை செய்து விடுவான். அல்லேலூயா. தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதை. ஜெபம் என்பது மூச்சுக்கு சமமானது. மூச்சு இருக்குமேனால் ஜெபம் கட்டாயம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்போ தனிப்பட்ட ஜெபம், தனிமை ஜெபம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு தீர்மானம் எடுத்துருப்பாங்க. ஆண்டவரே புதிய வருஷம் 2026 வருஷம் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? உங்க தீர்மானம் தான் உங்களை வாழ்க்கை உயர்த்தக்கூடியது. தீர்மானிக்கிறவங்க ஆசீர்வதிப்பாரு. புதிய வருஷத்துல வந்திருக்கிறீங்க, என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? எத்தனை பேர் டைரி இருக்கிறது, எத்தனை பேர் புக்கு நோட் புக்கு வச்சிருக்கிறீங்க? இந்த வருஷம் தீர்மானம் ஆண்டவரே வருஷம் நான் என்னென்ன பண்ண போறேன்னு சொல்லி இருக்குதா? புக் ஏதாவது எழுதி வைக்கிறீங்களா? நம்ம ஆவிக்குரிய நிலைமை நான் சொல்லித்தரேன். ஆமென். குற்றப்படுத்தல, நம்ம ஆவிக்குரியவர்கள் இந்த வருஷம் என்ன தீர்மானம் எடுத்துருக்கிறீங்க? எதை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுற ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு இதெல்லாம் தேவை, என் குடும்பத்துக்கு இது தேவை, என் வாழ்க்கையில் இது வேணும், நான் அதிகம் ஜெபிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் எழுதி வைத்திருக்கிறீங்க? என்னென்ன நாம ஸ்தோத்திர குறிப்பு எழுதி வைத்து ஜெபம் பண்ணுறோம்? என்ன தீர்மானத்தை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுறோம்? இல்லையே. நம்ம என்னன்னு கேட்டால் அவன் ஒரு இலை தண்ணீரை விழுந்து தண்ணி இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும், தட்டி 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 போயிட்டே இருக்கும். அதே நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இழுத்து போகிற போல போகட்டும், போகிறது போல போகட்டும். எங்கேயாவது மாட்டிக்கிட்டால் மாட்டி நிற்கும், அப்புறம் தண்ணி வேகமாக இருக்கும்போது இழுத்துட்டு போகும். அப்படி ஒரு தண்ணிக்குள்ள ஒரு இலை இழுத்து கொண்டு போவது போல நம்ம வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. தவிர நாம ஒரு தீர்மானம் எடுத்து எதிர்நீச்சல் போட்டு மேலே ஏறி வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் வாழ்வது கிடையாது. ஹல்லேலூயா. குற்றப்படுத்தல, உண்மை சொல்றேன். ஹல்லேலூயா. புதிய வருஷத்தில் வந்திருக்கோம், 2026 வந்துட்டோம். ஆமென். புது வருஷம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், வாக்குத்தத்தை கேட்டோம். ஆமென். ஜெபம் பண்ணுகிறோம். உண்மைதான். எத்தனை தீர்மானம் எடுத்தோம் தனிப்பட்ட வாழ்க்கையில்? எத்தனை தீர்மானிச்சீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வருஷம் நான் ஹல்லேலூயா தேவையில்லை மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது எழுதி வச்சிங்களா? ஆமென். தேவையில்லை சைட்டு போகக்கூடாது, வெப்சைட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தீங்களா? ஆமென். தேவையில்லாதெல்லாம் விட்டு விட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தீர்களா? தேவையில்லை மனுஷனோடு நான் பேசக்கூடாது தீர்மானம் எடுத்தீர்களா? ஆமென். இதை நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ண ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு என் வாழ்க்கையை கெடுக்கிறது என்று நீங்க அறிந்திருந்த சம்பவங்களை விட்டுவிட தீர்மானம் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே இது எனக்கு வேணாம் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. நிச்சயமாக வாழ்க்கை மேலே வரும், தரம் உயரும்.
வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும் தேவ பிள்ளையே. இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா நம்ம எதையோ கேட்டுக்கொண்டு எப்படியோ வாழ்ந்து கொண்டால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம சிலர் செய்ய வேண்டும். ஆமென். இப்போ சொல்லுவேன், லாசருவை இயேசு வெளியே கொண்டு வந்தாரு. லாசருவே வெளியே வான்னு சொல்லி என்னச்சுதாரு, இயேசு வெளியே கொண்டு வந்த சுகத்தை ஜீவனை கொடுத்து கொண்டு வந்தாரு. ஹல்லேலூயா. லாசருக்கு இயேசு அற்புதம் செய்வதற்கு முன்பாக ஒரு காரியம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? கல்லை புரட்டி வையுங்கள் சொன்னார். கல் வச்சது யாரு? கல்லு பிசாசு வைக்கல, கல்லு சாத்தம் வைக்கிறது கிடையாது. அவன் கல்லு நீ வச்ச, நீ புரட்டு கல்ல, நான் அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சில செய்தாதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். அவன் நான் இப்படிதான் இருப்பேன், நான் கல்லை வச்சு உட்கார்ந்து இருப்பேன், நான் கல்லை புரட்ட மாட்டேன், கல் அப்படிதான் இருக்கும். நீர் வந்து அற்புதம் செய்யும் சொன்னா இயேசு அற்புதம் செய்ய மாட்டார். அதே பிள்ளையே, நம்ம சில செய்தாதான் இயேசு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நாம் சில தீர்மானம் எடுக்க வேண்டும். புதிய வருஷத்துல 2025 வரையில் நான் 1/2 மணிக்கு ஜெபம் பண்ணேன், இனி அப்படி இல்லப்பா 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். தீர்மானம் எடுத்தீர்களா? செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க முடியும். ஒரு தீர்மானம், ஒவ்வொன்றிலையும் ஒரு தீர்மானம். 25 வரையிலும் ஸ்தோத்திரம், அவன் நண்பனை வைத்திருந்தேன், என் வாழ்க்கையில கேடை பார்த்து இனி நண்பன் அல்லவன். ஆமென். அதை விட்டு விலக தீர்மானிக்கிறேன்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அநேக விஷயத்தில் நீங்க உங்களை ஆராய்ந்து பாருங்க, விட்டு விலக தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்ப தனிப்பட்ட ஜெபம், தனிமை ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கவனித்துக் கொள்ளுங்க. வேத 2 மனுஷன் உதாரணம் சொல்றேன் தனிமை ஜெபத்தை குறித்து வேகமாய். தனிமையான வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒன்று யாக்கோபு, ஆதிய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23, 24, 28 வாசிக்கும் போது, ஆமென், ஆதிய புஸ்தகம் 32, 23 வாசிக்கும் போது, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். போதும். யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். சொல்லுங்க, யாக்கோபு பிந்தி, சத்தமாட்டு சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். நம்ம தனித்திருந்தா என்ன பண்ணுவோம்? ஆமென். யாக்கோபு தனித்திருந்த வேளையில என்ன செய்தான் கேட்டா, ஸ்தோத்திரம், ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவ சமூகத்திலே போராட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவு அவனோடு போராடினான். ஜெபம் நாடுதான். ஹல்லேலூயா. தனித்து இருக்கும்போது தேவப்பிள்ளை அதான் சொன்னேன், உங்க தனிப்பட்ட ஜெபம் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்க போராட ஆரம்பித்து விட்டால் உங்க வாழ்க்கையை வெற்றியை பார்க்க முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில் தெய்வத்தோடு பேசக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய வழக்கம் இருக்குமே, ஆனால் சாத்தான் உங்களை தோக்கடிக்க முடியாது. வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, வாசிங்க 24 வசனம் வாசிக்கும் போது, ஆமென், அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். ஆமென். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுளுக்கிட்டு. 28 வாசிங்க, 28 வசனம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. சத்தமாய் அல்லேலூயா. மனுஷனோடும் தெய்வத்தோடும் போராடி ஜெயித்த மனுஷன். அல்லேலூயா. பாருங்க, சொல்லப்படுகிறது, இனி யாக்கோபு அல்ல, இனி இஸ்ரவேல் என்னப்படும். தனி ஒரு ஜெபம் இன்னைக்கும் இஸ்ரவேலை தூக்கி நிறுத்துதுன்னு சொன்னா அன்னைக்கு ஜெபித்த ஒரு தனி ஜெபம். அல்லேலூயா. ஆமென். தனி ஜெபத்தை பண்ணி பாருங்க, உங்க குடும்பத்தை தூக்கி மேல வைப்பாரு, உன் பிசினஸ் தர்த்தர் உயர்த்தி வைப்பாரு, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் தலைமுறைக்கு உயர்த்தி வைப்பாரு. தனிப்பட்ட ஒரு ஜெபம் அப்படி செய்யும். அல்லேலூயா. யாக்கோபு தனிமை இருந்தபோது அவன் எதையோ பேசி அல்லது எங்கேயோ போன் பண்ணி பேசி எதையோ மொபைல் நோண்டி டைம் பாஸ் பண்ணல. அவன் இந்த மனுஷன் ஜெபித்தாரு. அவன் தலைமுறைக்கான மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிற இஸ்ரவேல் என்கிற பெயரை பெற்றுக் கொண்டார். ஆனா இன்னொரு மனுஷன் இருக்கிறார் பாருங்க, வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வாசிக்கும் போது, ஆமென், வேகமாய் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது
யோவாபையும் அவரோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரையும் அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அடுத்த வசனம். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமாயிருந்தாள். அடுத்த வசனம். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் எத்தியனான உரியாவின் மனைவியாகிய பட்சேபாள் என்றார்கள். அல்லேலூயா. சத்தமாட்டு சத்தமாட்டு புரிந்து கொள்ளுங்க. அந்த யாக்கோபு தனிமையா இருந்தபோது என்ன செய்தாரு? ஜெபம் பண்ணினார். ஆமென். பேர் மாறப்பட்டது. ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கொண்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனால் தாவீது அப்படி அல்ல. தாவீது தனிமையா இருந்தபோது உப்பேல உலாத்தி கொண்டிருந்தாரு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்தாரு? உலாத்தின தாவீது அங்கே பார்க்கும்போது ஒரு சௌந்தரியவதியான ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறாள், குளித்து கொண்டிருக்கிறாள். அவளை அடையும்படியாக இச்சித்தான், பாவம் செய்தான், விழுந்து போனான். ஆமென் சொல்லுங்க. தனிமை இன்னைக்கு அநேகரை வீழ்த்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில் தனிமை வரும்போது என்ன செய்வான்னு கேட்டா, இந்த பட்சேபாளை பார்த்து இழுக்குது. யாரை பார்த்து? ஆமென். பட்சேபாளை இழுக்கிறது. நீ தனிமையை பாருங்க. எந்த மனுஷனை பார்த்தாலும் தனிமையா இருக்கும்போது அவங்க கூட பட்சேபாளை பார்க்க முடியும். அல்லேலூயா. குற்றம் சொல்ல நினைக்காதுங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம பட்சேபாளை கூடவே கொண்டு நடக்கிறோம் அல்லவா? பட்சேபாளை கூடவே கொண்டு நடக்கிறோம். ஆமென். எப்போ டைம் கிடைக்கும் உடனே பட்சேபாளை பேசுறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு மொபைல் இப்ப பட்சேபாளாய் மாறி போச்சு. ஹல்லேலூயா. டைம் கிடைக்கும் போதெல்லாம் தாவீதை போல ஹல்லேலூயா உலாத்தி கொண்டு பட்சேபாளை பார்ப்பது போல மொபைலை பார்த்து கொண்டே இருந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில இந்த மொபைல் என்ன செய்யுது? ஒரு பட்சேபாளை போல தன்னை பிடித்து கொண்டு விடுகிறது, தன்னை இழுத்து கொண்டிருக்கிறது. ஆனபடியால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உப்பேல உலாத்துகிற வேளையிலெல்லாம், இந்த தனிமையான வேளையிலெல்லாம் எதை செய்கிறோம்? பட்சேபாளை பார்த்து கொண்டிருக்கிறோம், இச்சையை பார்க்கிறோம், கண்களுக்கு இனிமையானதை பார்க்கிறோம். ஆமென். விசாரிக்க நினைக்கிறோம். ஒவ்வொரு ஆமென் கோகுலவை சர்ச் பண்றோம். இது எங்க போகுது? இது யாருடைய மகள்? இது யாருடைய தகப்பன்? இவருடைய தகப்பன் யாரு? இவ புருஷன் யாருன்னு சொல்லி சர்ச் பண்றோங்க. ஆமென் சொல்லுங்க. சத்தம் வரல, தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. ஆமென். தாவீது அதான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? சர்ச் பண்ணாரு. இவ யாருப்பா? அழகா இருக்கிறாளே, இவருடைய அட்ரஸ் எங்க? இவருடைய அட்ரஸ் எங்க? இவருடைய விலாசம் எங்க? இவ தகப்பன் யாரு? இவன் புருஷன் விலாசத்தை கண்டுபிடிக்கிறார் அங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதான் பண்றோம். எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்பெல்லாம் விலாசத்தை கண்டுபிடிக்கிறோம். அவன் பட்சேபாளை தேடுகிறோம். எங்க இருக்கிறா? இவருடைய தகப்பன் பேர் என்ன? இவருடைய அவன் புருஷன் பேர் என்னன்னு சொல்லி பட்சேபாளை தேடிக்கொண்டு தேவ பிள்ளையே புரிந்து கொள்ள வேண்டும். விழுந்து போவாய், விழுந்து போவாய். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிற இன்றைக்கு இனி அநேகர் வாழ்க்கையில விழுந்து போக காரணம், அநேகர் வாழ்க்கையை அவன் தரித்திரமாக்கக்கூடிய காரியம், அநேகர் வாழ்க்கையை அவன் சொத்து தாறுமாறாக்கக்கூடிய காரியம், அநேக குடும்ப வாழ்க்கையை தாறுமாறாக்கக்கூடியது இந்த பட்சேபாளுடைய ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பட்சேபாளுடைய ஆவிதான் இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆமென். எப்ப பார்த்தாலும் மொபைலை நோண்டி கொண்டு எந்த நேரமும். சபையில் ஆறு நடக்கும் போது ஆராதனைக்கு வர வேண்டும். தாவீதை பாருங்க. ஆமென். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போற காலத்தில் யுத்தத்துக்கு போக வேண்டும். எங்க இருந்துட்டான்? எங்க இருந்தாரு? வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாரு. வீட்டில் உட்கார்ந்து நல்லா படுத்து தூங்கி மத்தியானம் உலாத்தி கொண்டிருக்கிறாரு. இனி அநேகர் அப்படிதான். சபையில் ஆராதனை சொன்னா ஆராதிக்கு வாயா இல்லாம இருந்தா பட்சேபாடு தொடர்பு உண்டாகும். ஹலோ. இல்லாம இருந்தா யாரோட கனெக்ஷன்? பட்சேபாளு கூட தான் கனெக்ஷன் உண்டாக்குறது. ஆராதிக்க வராத மனுஷனை பாருங்க. சிலவங்க ஓவர் டைம் இருக்கும். இல்லாம இருந்த போய் பாருங்க. வேலைக்கிழமை பிரேயருக்கு வரமாட்டாங்க. போய் பார்த்தா என்ன நடக்கும்? ஆமென். இவருடைய தகப்பன் யார்? இவருடைய தம் புருஷன் யார் சொல்லி அங்க சர்ச் பண்ணி கொண்டிருப்பாங்க. கோகுல்ல போயிட்டு பட்சேபாளுக்கு ஃபாதர் நேம். அல்லேலூயா. உண்மைதான் இல்லையா? புரியல நினைக்கிறீங்க இருக்கிற இருக்கு பார்த்தா.
ஆமென். மௌனம் சம்மதம் என்று அறிந்து கொள்ளுகிறேன். மௌனம் சம்மதம்னு அறிந்து கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க புரியாத போல இருந்தாலும் ஹல்லேலூயா, நான் பேசுவதில்லை, பரிசுத்தர் பேசுகிறாரு, புரிந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவன் தயவு செய்து அவன் அப்படிப்பட்டதை விட்டு வெளியே வந்துடுங்க. இல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடும். என்னால் யாக்கோபு அப்படி அல்ல. தனிமை இருந்த வேளையிலே அவன் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, அவன் நேரத்தை கண்டுபிடித்து எல்லாம் ஒதுக்கி விட்டு அவன் எல்லாம் அக்கறை ஆக்கி விட்டு ஜெபித்தான். அந்த மனுஷன் ஜெயத்தை பெற்றுக் கொண்டான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தனிமை ஜெபம்ங்கிறது தேவ பிள்ளையே, நம்ம எடுக்க தீர்மானம். எப்படி தனிமை ஜெபிக்கிறீர்களோ அப்படி உங்க குடும்பம், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க புருஷன், உங்க பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்க பொருளாதாரம் உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. தரித்திரம் எல்கையை சேர்வது கிடையாது. செழிப்பாய் இருப்பீர்கள். நீ ஜெபிக்கிற ஒருவன், நீ கம்பெனியில் வேலை பார்க்கும்போது உன் நிமித்தம் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கிற சகோதரி குடும்பத்தை நடத்தும் போது உன் நிமித்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஜெபித்து தனிப்பட்ட முறையில் ஜெபித்து பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஆமென், கூட்டு ஜெபம் அல்லது குடும்ப ஜெபம். என்ன ஜெபம்? கூட்டு ஜெபம் இல்லாம இருந்தா குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 26:42 வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறாரு, சீஷரை பார்த்து, எப்பா சோதனைக்குள் பிரவேசிக்காம, சோதனைக்குள் அகப்பட்டு கொள்ளாம வாங்க ஜெபம் பண்ணுவோம், கூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஆமென் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். வேகமாய் கூட பாருங்க. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம். ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபம் பண்ணுவதுன்னு சொன்னா ஆமென், கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு குடும்ப ஜெபம் நடக்குமேயானால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா சோதனையில ஜெயிக்க முடியும். ஹலோ. ஒரு சபை கூடி ஜெபிக்குமேயானால் சோதனை ஜெயிக்க முடியும். ஏன் சொல்லுகிறாரு, சீஷரை பார்த்து எப்ப வாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம் சொல்லும் போது பேதுரு யோவானும் ஆமென் அங்க கூப்பிடுவார் ஜெபம் பண்ணுவதற்கு. வந்தாங்க ஜெபிப்பதற்கு, தூங்கி விடுறாங்க. ஒரு முறை வந்து சொன்னாரு, வாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம், விழித்திருங்க. இல்ல, விழித்திட இருக்கவில்லை. மீண்டும் வந்து சொல்றாரு, எப்பா விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்ல, தூங்கிட்டாங்க. மூன்றாவது பார்க்கிறாரு, விழித்திருக்கவில்லை, தூங்கி கொண்டார்கள். இப்ப பார்த்தாரு, சரி விட்டு விடுவோம், இவன் தலையெடுத்து. ஹல்லேலூயா. விழித்திரு ஜெபிக்காதனால என்ன சம்பவிச்சு கேட்டீங்கன்னு சொன்னா அதை இயேசு முதல்ல அறிந்து கொண்டார். ஆனபடியே சொல்லுகிறாரு, விழித்திரு ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு ஜெயிக்க வேண்டுமேயானால். சபையாயிருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தவன் சபைக்கு சொல்லக்கூடிய காரியம், உங்க குடும்பத்தை சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள், சோதனையில் ஜெயிக்க வேண்டும். விழித்திரு ஜெபம் பண்ணுங்கள், சோதனை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு சொன்னபோது அவர்கள் கேட்கவில்லை. தூக்கம் சொல்லி தூங்கிக் கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. என்னால் ஒரு வசனத்தை வாசிங்க, நேரம் இல்லை, வேகமாய். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். வாசிப்போமாக. மார்க்கு சுவிசேஷம் 14:50 வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம், நேரம் இல்லை, வேகமாய். 14. அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாரும் யாரை விட்டு? சத்தமாய் 50 வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுது எல்லாரும், சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். போய் வாசிங்க சாப்டர், அப்ப தெரியும். ஹல்லேலூயா. நேற்று வரையில் அப்பம் சாப்பிட்டாங்க, முந்தின நாள் வாலிபர் நடந்தாங்க, அதுக்கு முன்னாடி கன்வென்ஷன் மீட்டிங்ல என்ன செய்தாங்க, ஆமென், நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஆமென். இயேசு சீஷர்னா ஒரு பெரிய ஹெட்டப்பா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பேரும் புகழோடு இயேசு சீஷனா உடனே எல்லாரும் சொன்னாங்க, ஆமென், சொத்தை மதிப்பார், கனங்கு பண்ணாங்க. அப்படிப்பட்ட சூழல் இருந்த ஆமென் 12 சீஷர்கள்ல ஒருத்தன் போயிட்டான். 11 பேருக்கு சொல்லப்படுகிறது. ஆமென். என்ன சம்பவம்னு கேட்டான். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அப்படின்னா இயேசுவை பிடிக்கும்படியாக காவலாளிகள் வருகிறார்கள், போர் சேவர் வருகிறார்கள், பிடித்து கொண்டு போகிறாங்க. பிடித்து கொண்டு போக வந்த உடனே 11 பேர் தெரிச்சிட்டான். ஆமென். சொல்லுங்க. ஓடி போயிட்டாங்க. அப்படி என்ன அர்த்தம்? ஆமென். நேத்தைக்கு ஜெபிக்கல, நேத்தைக்கு சேர்ந்து ஜெபித்திருந்தால் என்ன செய்திருப்பாங்க? ஆமென். இயேசுவை பிடித்தாலும் 11 பேரும், யூதாசு போயிட்டான் போட்டு, ஆமென், மீதி இருக்க 11 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்னா நின்றுப்பாங்க.
நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஜெபம் ஆண்டவரே ஆமென் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா உம்முடைய குமாரனுக்கு சூழ்நிலை இதுவாக இருக்கு, உதவி செய்யும் என்று ஜெபித்திருப்பார்கள். நடக்கு நிச்சயமாய் சிலுவை மரணம். ஆனாலும் கூட அவன் சிதறல் நடந்திருப்பதில்லை, போராட்டம் நடந்திருப்பதில்லை. சீசர்கள் சின்ன பின்னமாய் சிதறி போயிருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஹல்லேலூயா. அங்கே ஐக்கியமாய் இருந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் அவங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கும். ஒரு சஞ்சலம் தவிப்பு வந்திருப்பதில்லை. கீழே வாசிக்கும் போது அவன் ஸ்தோத்திரம், பேதுரு மறுதலிக்கிறான் இயேசுவை 3 முறை. அவன் துக்கப்படுகிறாரு, அழுகிறான், புலம்புறாரு. இந்த சூழ்நிலை வந்திருப்பதில்லை. அவன் இதை அறிந்த இயேசு சொல்லுகிறார், முன்கூட்டியே சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்து ஜெபம் பண்ணுங்க. சபையே, தேவ ஜனமே கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்க குடும்பமாய் விழித்து ஜெபிக்க ஆரம்பித்துக் கொண்டால் நிச்சயமாகவே சோதனையை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேகமாய் ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் அவன் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளும் போது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாங்க. சபையாரு ஊக்கமாய் ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. என்ன நடந்துன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 7ஆம் வசனம் வாசிக்கும் போது அவன் சங்கிலிகள் கலன்றி விழுந்தன. ஹல்லேலூயா. அவன் தேவ ஜனமே புரிந்து கொள்ள வேண்டும். சபையாராய் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது, அவன் குடும்பம் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது குடும்பத்தை விடுதலை பார்க்க முடியும், சோதனை ஜெயிக்க முடியும். சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நடப்பது என்னன்னு கேட்டா, சங்கிலிகள், சாத்தான் கட்டப்பட்ட சங்கிலிகள் கலந்து விழும். அல்லேலூயா. பிசாசு எங்களை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருக்கிறானோ, எந்த மனுஷன் கட்டி வைத்திருக்கிறானோ, சங்கிலிகள் கலந்து விழ வேண்டும் என்றால் சபை ஜெபிக்க வேண்டும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கும் போது அவன் வாசிங்க, அவன் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 12ஆம் வசனம். நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க இது எல்லாம் காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் மோட்டரை வச்சுட்டு ரிமோட் கொண்டு சொன்னாங்க, கதவை திறக்கிறாங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபம் ரிமோட்டாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜெபம் இரும்பு வாசல் திறக்கப்படுகிறது. நல்ல கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அர்த்தம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒரு கிராமத்தை அல்லது ஒரு பட்டணத்தை ஜனங்களை உள்ளேயும் வெளியும் போக விடாதபடிக்கு ஒரு இரும்பு வாசல் கொண்டு அடைக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களை வெளியே விடக்கூடாதபடிக்கு சாத்தான் இரும்பு வாசல் போட்டு அடைச்சி வச்சிருக்கிறான். உலகம் எங்க இரும்பு வாசலுக்குள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, எரிகோ அடைக்கப்பட்ட பட்டணம், எரிகோக்கு உள்ளே வர முடியாது, போகவும் கூடாதபடிக்கு அந்த எரிகோ அடைக்கப்பட்ட பட்டணமாய் காணப்பட்டது. கவனித்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளையே. அப்போ ஒருவர் உள்ளே போக முடியாது, வரவும் முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டது போல இன்றைக்கு அநேக கிராமங்கள், பட்டணங்கள், தேசங்களை சாத்தான் அடைச்சி வச்சிருக்கிறான். எங்க வர முடியாம, இயேசுண்டை வர முடியாதபடிக்கு, சுவிசேஷம் உள்ள போக கூடாதபடிக்கு சாத்தான் இரும்பு வாசல் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறான். சபை தூங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். சபை தூங்கி கொண்டிருக்கிறது. சாத்தான் அவனை காரியத்தை சந்தோஷமா செய்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. என்னால் சபை ஒன்று சேர்ந்து ஜெபிக்குமேயானால் இரும்பு வாசல் திறக்கப்படும். சத்தமாய் ஹல்லேலூயா. சபை ஜெபிக்குமேயானால் ஆமென், கிராமங்களிலே பட்டணங்களில் இருக்க இரும்பு வாசல் திறக்கப்படும், தானாய் திறக்கும். ஜனம் கூட்டமாய் சபை தேடி வருவார்கள், கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போ காரணம் என்ன? சபை ஜெபிக்க வேண்டும். தேவ பிள்ளையை, சபை ஒன்று கூடி ஜெபிக்குமேயானால் இன்னைக்கு ஜனங்களுடைய அறுவடையை பார்க்க முடியும். சபை ஒன்று கூடி ஜெபிக்குமேயானால் இன்னைக்கு அநேக ஆத்மாக்களை விடுவிக்க முடியும், சங்கிலிகள் கண்ணி விடுவதை பார்க்க முடியும். அவர் சபை ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் ஜனங்களை விடுதலையாக்குவார். யோபு 42:10 சொல்லப்படுகிறது, யோபு தன் சிறையிருக்காய் ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. அப்ப ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்த அவன் கிராமத்துக்கு மட்டுமல்ல, பட்டணத்து மட்டுமல்ல, வேறு தேசத்து மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல விடுவிக்கப்படுவது, நீங்க விடுவிக்கப்படுவீர்கள்.
குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இழந்து மணி கர்த்தர் திரும்ப தர முடியும். ஆனபடியால் தேவ ஜனமே புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், சபை கூடி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். மேற்கொள்ள முடியும். ஆனபடியால் சபைகள் கூடி ஜெபிக்க வேண்டும். சபை கூடி ஜெபிக்க வேண்டும். ஏதோ ஆமென் சபைக்கு வாங்க ஃபாஸ்டிங் பிரேயர் சொன்னா என்ன சொன்னோமே, ஆமென் சிலர் வர மாட்டோம், சிலர் வருவார்கள். எங்களுக்கு என்ன? ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாங்க பிரதர் ஜாமக்கர பிரேயர், எங்களுக்கு என்ன ஜாமக்கர பிரேயர், அது உங்களுக்குரியது. ஹல்லேலூயா. இப்படி ஜெபத்தை ஆர்ப்பமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஜெபத்துடைய அந்த வேல்யூபிள், அந்த விலை குறித்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனபடியால் தான் அநேக இடங்களில் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கால்கள் அநேக இடத்தை பதற காரணம் என்ன? வாழ்க்கையில் அநேக இடத்தை தடுமாற காரணம் என்ன? குடும்பத்தில் பொருளாதார தடுமாற்றம் வர காரணம் என்ன? நாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இதே பிள்ளையே, இந்த வருஷத்தில் இந்த 2வது வெள்ளிக்கிழமை தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபையில் ஜெபம் வாங்கன்னு சொன்னா என்ன வரணும்? ஏரியா பிரேயர் ஜெபம், ஏரியா பிரேயர். எங்க ஏரியா பிரேயர்? எத்தனை வருகிறோம்? ஆமென். கூடி ஜெபிக்கிறோமா? இன்னைக்கு அற்பமா நினைக்கிறோம். ஹல்லேலூயா. சொன்ன உடனே பாஸ் என்ன அவருக்கு வேற வேலை இல்லை. ஹல்லேலூயா. அநேகர் அதை அற்பமா ஏளனமாய் எண்ணுகிறீங்க. பரிசுத்தமாய் கடந்த நாட்கள் ஜெபிக்கும்போது என்ன அதான் சொன்னாரு. ஆமென். ஏளனமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவஜனமே, தயவு செய்து அப்படி நினைக்காதுங்க. ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஆமென். ஏரியா பிரேயரா இருக்கலாம், அவன் உபவாசமா இருக்கலாம், சபையில் ஜாமக்கர பிரேயரா இருக்கலாம், ஆமென். அதே போல அவன் ஆயத்த ஜெபமா இருக்கலாம், அல்லது சபைக்கு நடக்கக்கூடிய லேடிஸ் பிரேயரா இருக்கலாம், அல்லது மென்ஸ் பிரேயரா இருக்கலாம், திறப்பிரவாச ஜெபமா இருக்கலாம். இதுக்கெல்லாம் வெல்ல உண்டு. ஆமென். இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில மேன்மையை பார்ப்பீர்கள். இல்லாம இருந்தா, இங்க முடக்கக்கூடிய முழங்காலை முடக்காம இருந்தா, நீங்க தனிப்பட்ட முறையில் முடக்க வேண்டிய வரும். அல்லேலூயா. கிரயம் அதிக செலுத்த வேண்டிய சூழல் வராதபடிக்கு தேவ ஜனமே தயவு செய்து முழங்காலை மடக்கும்படி ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அப்படியால் முதல்ல சொன்னேன் தனிப்பட்ட ஜெபம், 2வது குடும்ப ஜெபம் அல்லது சபை கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெபம். அல்லேலூயா. எல்லா ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு. தேவ ஜனமே, புதிய வருஷத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறபடியாலே ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லை இடைமறி வேகமாய். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. சொல்லுங்க கைத்தட்டி. ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. எல்லாம் ஜெபிக்க போறோம். நல்ல பிதாவே, இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில் நாங்கள் கேட்ட வார்த்தையை ஒரு விஷயம் நினைவு கூறுகிறோம்ப்பா. தனிப்பட்ட முறை ஜெபிக்கும்படி, குடும்ப ஜெபம் ஜெபிக்கும்படியாய், சபை கூடி ஜெபிக்கும்படியாக தீர்மானிக்கிறோங்க தாவே. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்க முடிச்சது கிருபைக்கு ஆய் ஸ்தோத்திரம்.
நாங்கள் அதிகமாக ஜெபிக்க கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதை கேட்டு யாரெல்லாம் தீர்மானிக்கிறார்களோ அதாவது அதிகமாக ஜெபிக்க கிருபை கொடுப்பதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக, ஜெபிக்கும்படியான உதவி செய்வீராக. அதாவது இந்த வேளை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ, இந்த வார்த்தை கேட்டு ஐயசப்பா எனக்கு அதிகம் ஜெபிக்கணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறார்களோ, கர்த்தர்களை பலப்படுத்துவதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தனிப்பட்ட ஜெபத்தை ஆசீர்வதிப்பீராக, குடும்ப ஜெபங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்ப ஜெபம் செய்யாத பிள்ளைகள் தீர்மானிக்க உதவி செய்யுங்க, குடும்ப ஜெபம் பண்ணும்படி உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே சபை கூடி வந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தாவே ஒரு விட்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து ஜெபிக்கும்படியான கிருபை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. எல்லாருக்கும் அதை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வாரம் உங்கள் பிள்ளைகளுக்கு தாவே ஆசீர்வாதம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்களும் நன்மையை கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வாரத்தில் கர்த்தாவை சந்திக்க போற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தாவே சாதகமாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. அவை நன்மை கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கிருபையால் நிரப்பி காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லாத்திற்கும் அதை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆலயத்திலும் நேரலை மூலமாக கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா நன்மையாலும் எல்லா கிருபையாலும் எல்லா தயவாலும் கர்த்தர் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிப்பீராக. இவர்களை குடும்பத்தையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆரோக்கிய சுபத்திரமை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நான் பிரச்சனை ஊழிய கடமை மட்டும் செய்திருக்கிறேன். உங்க நான் மட்டும் மையப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்வதற்காய் நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. பலகீனம் வியாதி இருக்க பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுவீராக, மறைத்துக் கொள்ளுவீராக அப்பா. பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் எக்ஸாம் எழுத காலத்தில் கர்த்தாவே கரங்களை இருப்பதுக்காய் நன்றி அப்பா. இந்த வாரம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அப்பா நீரே கூட இருந்து நடத்தும்படியாய் தாவே நல்ல ஞான புத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, கிருபையை மறைத்துக் கொள்ளுங்க. எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு ஆசீர்வாதம். பிதாந்தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் அந்நியமும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாக டிவி சேனல் மூலம் பார்க்க எல்லாருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் இதுமாதிரி சதாக்கள் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவாராக. God bless you. God bless you.